ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவுலங்க தினசரி நல்ல நேரங்கள், ராசியுடைய பலன்கள் அது எல்லாத்தையும் பார்க்கலாம். இன்று தமிழ் மாதம் புரட்டாசி மாதம், அதாவது கன்னியா மாதம் சொல்லுவாங்க. 16ஆம் தேதி புரட்டாசி மாதம் 16ஆம் தேதி புதன்கிழமை. ஆங்கில தேதி அக்டோபர் 2, காந்தி ஜெயந்தி, காந்தி பிறந்த நாள். மிக மிக சிறப்பான நாள். மகாத்மா காந்தியை நினைத்து நாம் வணங்கக்கூடிய மிகவும் அற்புதமான நாள். இன்று மகாலயபட்ச அமாவாசை, மிகவும் சிறப்பான நாள். எதுக்கு அப்படின்னா, நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு மிக மிக சிறப்பான நாள் என்று. இன்னைக்கு காலையில 6 to 7:30 நல்ல நேரம், ஈவினிங் 3-4:30 நல்ல நேரம். இந்த நேரத்தில் நல்ல விஷயங்கள் எல்லாமே பண்ணலாம். ஆனால் இன்னைக்கு முழு நாளும் கரி நாளாக இருக்கின்றது. அதனால புதுசா ஒரு பிசினஸ் சம்பந்தமான விஷயம், இது மாதிரியான சில விஷயங்கள் அதை மட்டும் தவிர்த்துட்டு மற்ற விஷயங்கள் பண்ணலாம் வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு உத்திரம் மதியம் உத்திர நட்சத்திரம் மதியம் 12:30 மணி வரைக்கும் இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரம் ஆரம்பிச்சிடும். மிக மிக சிறப்பு. சிம்ம ராசிக்கு வருமானங்கள் வரக்கூடிய நாளா இது இருக்கு. இப்போ ராசி பலன் பார்க்கலாம். கன்னி ராசிக்கு இப்போ வார ராசி பலன் பார்க்கலாங்க. மேஷ ராசிக்கு கடன்கள் கொஞ்சம் தேடி வரக்கூடிய நாளா இருக்கு. அதனால கடன் வாங்குறதும் கொடுக்கும் போதும் கவனமா இருந்துவோங்க. ரிஷப ராசிக்கு ஆன்மீகம் தொடர்பான முயற்சிகள், கோவிலுக்கு போறது, வழிபாடுகள் பண்றது, இதெல்லாம் மிக 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 சிறப்பு. அப்புறம் பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்கு வாகன யோகங்கள் உண்டுங்க. அப்போ வாகனங்கள் வாங்குறதுக்கான மூவ்மெண்ட்ல இன்னைக்கு இறங்கலாம் நீங்க. அதுக்கு அடுத்ததாக கடகராசிக்கு முயற்சிகளில் வெற்றி. உங்களுடைய முயற்சிகள் அது எது இருந்தாலும் சரிதான், அந்த முயற்சிகளில் வெற்றி. சிம்ம ராசிக்கு பண வரவுகள் உங்களை தேடிக்கொண்டு வரக்கூடிய நன்னாள் இந்த நாள் சிம்ம ராசிக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கு செய்யும் தொழிலில் லாபங்கள் தேடி வரும். துலாம் ராசிக்கு தொழில சில முதலீடுகள் எல்லாமே பண்ணுவீங்க. அதுக்கு மிக சிறப்பான நாள் என்று. அப்புறம் விருச்சிக ராசிக்கு வெற்றிகள் தேடி வரக்கூடிய நன்னாள் விருச்சிக ராசிக்கு. அடுத்தது தனுசு ராசிக்கு தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். எந்த தொழில் பண்ணாலும் சரிதான். அதனால இன்னைக்கு கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. மகர ராசிக்கு நண்பர்கள் மூலமாக நன்மைகள். மகர ராசிக்கு நண்பர்கள் மூலமாக நன்மைகள். கும்பராசிக்கு எதிர்பாராத சின்ன சின்ன செலவுகள் இருக்கும். அதனால கவனமா இருந்துவோங்க. மீன ராசிக்கு எதிர்பாராத சந்தோஷங்கள். மீன ராசிக்கு இதுவரைக்கும் இன்றைய ராசி பலன், இன்றைய நன்னாள் எல்லாத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.